தூத்துக்குடி லைன்ஸ் டவுன் பகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், தற்போது பிரச்சாரம் மேற்கொண்டு வரக்கூடிய முதலமைச்சருக்கு பொதுமக்கள் அளிக்கக்கூடிய வரவேற்பு பற்றி சொல்லுங்க. பொதுமக்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க முதலமைச்சரிடம்? தூத்துக்குடியில இன்னைக்கு காலையில இருந்து இப்ப முதல்வர் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். முதல்ல காமராஜர் காய்கறி மார்க்கெட்ல பிரச்சாரத்தை மேற்கொண்டு வந்த முதல்வர் தற்போது மீனவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய லைன்ஸ் டவுன் பகுதியில பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். வீதி வீதியாக சென்று நடந்து பிரச்சாரத்தை மேற்கொள்ளக்கூடிய முதல்வருக்கு அனைத்து மக்களுமே வீட்டை விட்டு வெளியே நின்று நல்ல வரவேற்பு அளித்து வருகின்றனர். குறிப்பாக வாகனங்களில் வரும்போதுமே இளைஞர்களும் முதல்வருக்கு கை கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அது மட்டுமல்லாமல் கிறிஸ்தவ கன்னியாஸ்திரிகளும் முதல்வரிடம் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். லைன்ஸ்டோன் பகுதிகளில் வீடு வீடாக வாக்கு சேகரித்து வருகிறார். வீடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியில அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். பள்ளிக்கு கிளம்பி நிற்கக்கூடிய பள்ளி குழந்தைகளுமே அவருக்கு ஆதரவு தெரிவித்து புன்னகையுடன் அவருடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டனர். அது மட்டுமல்லாமல் குடும்பத்துடன் நின்ற ஒரு குடும்பத்தில் வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு இருந்த ஒரு குழந்தையையும் கையில் எடுத்துக்கொண்டு அந்த குழந்தையுடன் முதல்வர் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். மக்கள் அனைவருமே அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் தூத்துக்குடி லைன்ஸ்டோன் பகுதியில் மீனவ சங்கத்தை சேர்ந்த சூசை தப்பாஸ் என்கக்கூடிய ஒரு மீனவர் வீட்டிற்கு சென்று முதல்வர் வாக்கு சேகரிக்கக்கூடிய பணியில ஈடுபட்டு வந்தாரு. இன்னும் வீதி வீதியாக நடந்து சென்று வாக்கு சேகரிக்கக்கூடிய பணியில ஈடுபட்டு வராரு. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே அவருக்கு நல்ல வரவேற்பு கொடுத்து வந்து கொண்டு இருக்கிறார்கள். மீனவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளில் இப்போது வாக்கு சேகரிக்கக்கூடிய முதல்வருக்கு மக்கள் நல்ல வரவேற்பு அளித்து வருகின்றார்கள். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.